எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் நிருபம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 89வது பக்கம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இசப்பா, இந்த மாதத்தின் முதல் நாளும் சமூகத்தில் கூடி நிற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உணர்த்தப்படவும், ஆயத்தப்படவும், எச்சரிக்கப்படவும், நடத்தப்படவும் நீர் எப்படி எங்களை நடத்த விரும்புகிறீரோ அப்படி ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருங்க. கிரீசை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இங்கே வேதம் சொல்லியிருக்கிறபடி, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. இயேசுவே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானும் என்று சொல்லவில்லை, நானே. ஆமென். இது சிங்குலர். அல்லேலூயா. நானும் என்றால் 10ல் 1. நானும் கூட இருக்கிறேன், நானும் காப்பாத்துறேன், நானும் உன்னை என்ன பண்றேன், விடுவிக்கிறேன், நானும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லலை. நானே. ஆமென். நான் மட்டும்தான். அல்லேலூயா. இயேசு ஒருவரே நம்முடைய பரிகாரி ஆகிய கர்த்தர். அல்லேலூயா. பரிகாரி அப்படின்னா ரெமெடின்னு அர்த்தம். ஆமென். அப்படின்னா என்னன்னா, எந்த சூழ்நிலைக்கும் அவர் பரிகாரியா இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைமைகளிலும் ஆமென், கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப இந்த பெரிய வார்த்தையை அவர் சொல்லுவதற்கு பெரிய அடையாளம் என்னன்னா, தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே அவர் நமக்காய் கொடுத்தார். ஆமென். இந்த பெரிய காரியத்தை செய்வதற்கு விலையாக சிலுவையை சுமந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டு அவர் கல்வாரியிலே நமக்காய் பட்ட வேதனைகளுக்கு அளவே இல்லை. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் இங்க சொல்லியிருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென். நமக்கு வேற பரிகாரி கிடையாது. அல்லேலூயா. நமக்கு வேற பரிகாரம் என்ன இருக்கு நமக்கு? என்ன பரிகாரம் என்ன சொல்லியிருக்காங்களா? சபைக்கு வரணும் பரிகாரம் செய்யுங்க என்ன சொல்லியிருக்காங்களா? பரிகாரம் செலுத்தப்பட்டாச்சு. பரிகாரியே பரிகாரத்தை செலுத்திட்டார். ஆமென். என்ன, அந்த பரிகாரியே நமக்கான முழு கிரயத்தையும் சிலுவையிலே பரிகாரமா செலுத்தினார். அல்லேலூயா. அப்ப நமக்காக செலுத்தப்பட வேண்டிய வேற ஒரு பலி இனி இல்லை. அல்லேலூயா. நம்முடைய சுயசக்தியாலே எல்லாவற்றையும் மாற்றிவிட முடியும் என்று நாம் நினைக்க கூடாது. அது தவறான ஒரு காரியம். அல்லேலூயா. அது ஒன்றுக்கு முடியாது. நம்மாலே ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன, நம்மாலே ஒன்றுமே செய்ய, சொல்லுங்க, என்னால இயேசு இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். என்னால இயேசு இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒருவராய் கிரியை செய்ய விரும்புகிறார். நான் இருந்த அந்த இடத்துல கிரியை செய்கிறேன். ஆமென். இயேசு இருக்கிற இடத்துல யாருக்கும் இடம் கிடையாது. யாருக்கும் இடத்தை கொடுத்துடக்கூடாது. அது எப்படிப்பட்ட ஊழியக்காரராக இருந்தாலும் இயேசு அவர் தான் அந்த இடத்துக்கு தகுதியானவர். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் மனிதர்களை கடவுளாய் பார்க்க இடத்துக்கு இருக்கிறோம் இல்லையா? மனிதர்களை கடவுளாய் பார்க்கிறோம். ஒரு சில ஊழியக்காரரை கடவுளாக பார்க்குறாங்க. ஊழியக்கார கனம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் கடவுளாக பார்க்காதீங்க. கடவுள் ஒருவர் தான். ஆமென். இயேசு ஒருவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர் ஒருவரே சிருஷ்டிகர். வேறு எந்த சிருஷ்டிப்பும் கடவுள் அல்ல. ஆமென். சிருஷ்டிகர் ஒருவர் தான். ஆமென். நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியத்துக்கு பரிகாரி இயேசு தான். ஆமென். நீ நடக்காதுன்னு நினைச்சுக்கிற காரியத்தை நடக்க போகிறவர் இயேசு தான்.
அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கிறவர் இயேசு தான். அதுல அவர் தான் பரிகாரியா இருப்பார். அவரை இல்லாமல் நீ யாரை தேடினாலும் அந்த காரியம் நடக்காது. ஆமென். நீ எப்படிப்பட்ட நோக்கத்தோடு கேள்வியோடு வந்திருந்தாலும் உங்ககிட்ட சொல்ற ஆண்டக்காரர் தான், நீ எந்த நோக்கத்துல யாரை எதிர்பார்த்து போயது நடக்காது. இந்த நாள்ல ஆண்டுகிட்ட ஒப்பு கொடு. உன் பரிகாரியை நம்பிங்க வா. ஆமென். பரிகாரியை நம்பி நிற்கும் பொழுது அவர் எல்லாம், ஏன்னா அவர் தான் அதுக்குண்டான எல்லா கிரயத்தை செலுத்தினார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுகிறத மட்டும் இங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் தான் சொன்னார், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, ஆமென், அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ நாம் நடக்குமா நடக்காதா, இல்லை காரியம் வாய்க்குமா வாய்க்காதா, முன்னேற முடியுமா முடியாதா அப்படின்னா இயேசு இல்லாமல் எதுவும் முடியாது. ஆமென். உன் பரிகாரி இல்லாம, ஆமென். இந்த இடத்துல நமக்கு உட்காந்து, இந்த இடத்துல எத்தனை பேர் உட்காந்து ஒரே நோக்கம் தான், இயேசு சிலுவை சுமந்ததுனால தான். வேற எந்த நோக்கத்துக்கும் இங்க நம்ம உள்ள உட்காரல, வேற எதற்காக உள்ள உட்காரல. இந்த சகோதரருக்காக நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த சகோதரிக்காக உள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன், இந்த வாலிபிள்ளைக்காக உள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு உட்கார முடியாது. இந்த டென்ட்டை கலப்பிட்டு நீ இல்லை, உன்னை அவரே நோண்டி வெளியே அமைச்சிருவாரு. ஏன் உட்காந்துருக்குறோம், ஏன் இங்கே தேவ சமூகத்தில் இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கத்துக்காக, தேவன் பாராட்டின மிகப்பெரிய அந்த பரிகாரத்துக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுவதை மட்டும் கேட்டு நடக்க ஆயத்தமா இருந்தா நிச்சயமாய் எல்லாம் நன்மையா நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை மட்டும் கேட்டு நீங்கள் நடக்க ஆயத்தமா இருப்பீர்களே. ஆனால் நம்ம உபாகம் 28 வாசிக்கிறோம் இல்லையா? உபாகம் 28:1 வாசிங்க. ஆமென். ஆண்டவர் இங்க சொல்லுகிற வார்த்தை நீங்க கவனமா கேட்டீங்கன்னா, அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால். ஏன் ஜனங்கள் கேட்டாங்களே தவிர உண்மையா கேட்கல. ஜனங்கள் அநேக தேவ சத்தத்தை கேட்டாங்க, ஆனா எப்படி கேட்கல? அவன் தேவைக்கு மட்டும்தான் கேட்டான், அவனுடைய பிரச்சனைக்கு மட்டும்தான் தேவ சத்தத்தை கேட்டான், அவன் போராட்டத்துக்கு மட்டும் தான் தேவ சத்தத்தை கேட்டான். ஆனா அவரோடு கூட வாழ்வதற்கு தேவ சத்தத்தை அவன் கேட்கல. ஆமென். இன்னைக்கும் அநேகர் கூட என் பிரச்சனை தீரணும், என் போராட்டம் தீரணும், என் பாடு தீரணும், என்னுடைய நிலைமை மாறணும் தேவ சத்தத்தை கேட்க எதிர்பார்க்குறீங்க. இல்ல, நான் எப்படி நடக்கணும்னு தேவ சத்தத்தை கேளுங்க. அந்த தேவ சத்தத்துக்கு நீங்க கேட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு வழி கிடைக்கும். இதற்காக தேவ சத்தத்தை கேட்டோம் அப்படின்னா அது எப்படி நடக்கும்னு தெரியாது. ஆனா ஆண்டவரே நான் உம்மோடு கூட நடக்கணும், உம்மோடு கூட இருக்கணும், அதுக்கு அந்த சத்தத்தை கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த பாதையை கர்த்தர் காட்டுவார். அதுல இருந்து உன்னை அழகா கர்த்தர் கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். இந்த பகுதியிலே ஆகட்டும், சமுதாயத்திலே ஆகட்டும், தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு மேன்மை உண்டு. ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை உண்டு. அல்லேலூயா. அதை நாம் எடுத்துக்கொள்வதற்கு நோக்கம் என்னதான்? இது ஒண்ணுதான், நீ ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆமென். நான் சொல்றதை கேட்கணும். அல்லேலூயா. அப்போ அவருடைய சத்தத்தை நம்ம கவனமா கேட்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கானதை செய்து கொடுக்க அவர் வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சர்வ வல்லமையுள்ள நாம மகிமைப்படுவதாக. அப்ப பாருங்க, இந்த பரிகாரியானவர் எப்படிப்பட்ட காரியத்தை ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே இந்த நம்ம முதல்ல வாசித்த யாத்திராகமத்திலே 15ஆம் அதிகாரத்திலே மேல் வசனம் 23க்கு நாம் கவனங்களை திருப்புவோம். மாராவிலே வந்தபோது மாறாத தேவன். ஆமென். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டு போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணீர் தாகம் நின்றது. அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு குளத்தில் போய் தண்ணீர் குடிக்கும்போது அது எப்படி இருந்ததா? கசப்பா இருந்தது. மாறானா என்ன? கசப்பு.
அப்போ உன் கசப்பு, உன் துன்பமான வாழ்க்கைக்கு பரிகாரியானவர் இயேசு ஒருவர் தான். ஆமென். உன் துன்பத்தை மாற்றுகிறதற்கு பரிகாரி ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. அந்த கசப்பான வாழ்க்கை, அந்த துன்பமான வாழ்க்கை, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை மாற்றுவதற்கு ஆண்டவர் இங்கே ஒரு வழி சொத்திருந்தார். நீ அந்த மரத்தை வெட்டு. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தை வெட்டி அந்த குளத்துல போடு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் கசப்பு மாற வேண்டியதற்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ அந்த தண்ணீர் மதுரமாய் மாறுவதற்கு அங்க ஒரு மரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு மரத்தை கர்த்தர் காண்பித்தார். உன் துன்பமான வாழ்க்கைக்கு ஒரு வழியை கர்த்தர் காட்டுவார். ஆகாரனுடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனை வரும்போது வனாந்திரத்தில் போய் அவர் கலங்கி கொண்டிருக்கிறார். வனாந்திரத்தை போய் பிள்ளையை அவ தனியா போட்டுட்டு அவ அழுதுகிட்டு இருக்கிறான். அப்போ என்ன இங்க ஏன் நீ பண்ண கேட்டா, அந்த இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி இல்லை, என் பிள்ளை சாகிறதுல என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு சொல்லி தனியா போய் அழுறா. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டுட்டேன், நீ எழுந்து போ, அங்க உனக்கு துறவை வச்சிருக்கிறாங்க போ அப்படின்றார். ஆமென். அப்போ தேவன் நம்முடைய துன்பமான வாழ்க்கை, அந்த துன்பமான வாழ்க்கையில பரிகாரி இயேசு ஒருவர் மட்டும்தான். உங்கள் துன்பத்தை நீங்கள் யாரிடத்துல சொல்லுவதனாலும் மாற்றம் வரப்போறது கிடையாது. அல்லேலூயா. என்ன உங்கள் துன்பம், அந்த கசப்பான வாழ்க்கை, வாழ்றதுக்கே பிடிக்கல, ஏன் தான் வாழ்றேன்னு தெரியல அப்படின்ற ஒரு சில நிலைமைகள் அநேகர் வாழ்க்கையில உண்டாகுது. ஏன் தான் நான் வாழ்றேனோ, சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்கேன் என் வாழ்க்கை அப்படின்ற ஒரு மனநிலைமையில அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இல்லை இங்கே கூட ஒரு சில பேர் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்கள் கசப்பை மாற்றுவதற்கு உண்டான வழியை கர்த்தர் பக்கத்திலே வச்சிருக்கிறார். ஆமென். உன் மாறாவை, உன் துன்பத்தை மாற்றுகிற ஒரு சொல்யூஷனை கர்த்தர் பக்கத்திலே வச்சிருக்கிறார். ஆமென். நீ அவர் சத்தத்தை கேட்ட அப்படின்னா அந்த மரத்தை கர்த்தர் காட்டுவார். ஆமென். அதை நீ எடுத்து உன்னுடைய அந்த பாளையத்தில் போடும் பொழுது உன் பாளையத்தில் இருக்க எல்லா கசப்புமே அங்கே எல்லாமே மாற்ற கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. துன்பமான சூழ்நிலைகளிலே அவரே உன் பரிகாரியா இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாவற்றிலும் உன் கடனா இருக்கலாம், உன் குடும்பத்தினுடைய பிரச்சனையா இருக்கலாம், நீ வேலையில பிரச்சனையா இருக்கலாம், உன் சூழ்நிலையில பிரச்சனையா இருக்கலாம். ஏன் தான் இப்படிப்பட்ட துன்பம் எனக்கு வருதோ என்று நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். தேவ பிள்ளையே, ஒன்னே ஒன்று நினைச்சுக்கோங்க, உன் துன்பத்துக்கு சொல்யூஷன் வேற எங்கேயுமே இருக்காது, உன் பக்கத்திலே தான் இருக்கும். ஆமென். அது ஆண்டவர் தான், வேற யாரும் கிடையாது. ஆமென். அப்போ ஆண்டவர் பக்கத்தில் ஒரு ஆளை வச்சா நினைக்காதீங்க, ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் வலது பார்சத்தில் என்ன பண்றார், நிழலா இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ உன் பக்கத்தில் இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உன் மாறாவை, உன் கசப்பை, உன் துன்பத்தை, உன் வேதனையை, உன் நெருக்கத்தை, உன் கடனை, உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றத்தக்க ஒரே பரிகாரி இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ வாழவே முடியாது என்று நீங்கள் நினைக்காதீங்க. ஆமென். ஆகார் அப்படிதான் நினைச்சா, இதுக்கு மேல முடியாது, அந்த பக்கம் சாகட்டும், நான் இந்த பக்கம் சாகுறேன். ஆமென். அப்படி யாரையும் கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. நம்மளை சாபத்திற்காக கர்த்தர் அழைக்கல, நம்மளை வாழ வைக்க தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். அதற்காக அவர் சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஆமென் கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப பாருங்க, அநேக நேரத்தில் கசப்புகளை பார்க்க அனுமதிக்கிற சூழ்நிலை வருது. வாழ்க்கையில கசப்புகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லா நேரமும் நம்முடைய வாழ்க்கை சுகமா இருக்கும் என்று நாம் நம்பி முன்னேறி போகக்கூடாது. பிரச்சனைகளை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். பிரச்சனைகளை சந்திக்க, ஏன்னா நாம தேவ பிள்ளைகள், இந்த உலகத்துக்கு எதிராக நிற்கிறவங்க. இந்த உலகத்துக்கு எதிராக நிற்கிறவனை எப்பவுமே சத்துரு போராட தான் செய்வான். துன்பங்கள் அனுமதிக்கப்படும். ஆமென். அந்த கசப்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு சொல்யூஷனை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அது இயேசுவினால மட்டும்தான் முடியும், உன் பரிகாரியால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப எல்லாவற்றிலும் ஆமென் அநேக கசப்புகளை, இப்படிப்பட்ட அநேக கசப்பான நிலைமைகளை, வாழ்க்கையின் கசப்பான சூழ்நிலைகளை மாற்ற என் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ துன்பமான நிலைமையில ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் பரிகாரிய, ஜோசியக்காரனை குறை சொல்றவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஊழியக்காரனையும் ஜோசியக்காரனா மாத்தி அவங்ககிட்ட போய் குறுக்கி கேட்கிற ஆளா அதிகமாக ஆயிட்டீங்க. அப்படி இருக்காதீங்க. ஆமென். ஊழியக்காரனை என்ன பார்க்கறாதீங்க, ஜோசியக்காரனா மாத்திராதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்துல் கலாம் சொன்னார், கை இருக்கிறவன்ட்டு ரேகை இல்லை நீ பார்க்காத, கை இல்லாதவங்க கூட மேலே வரவன் நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா. கை இருக்கிறவன் போய் ரேகையை காட்டுறான், நல்லா இருக்குதா பாருன்னு. கை இல்லாதவன் என்ன பண்ணுவான், அவன் வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குதான். ஆமென். அப்போ இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட ஏமாத்த வேலை அதிகமாக நடக்குது. ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம், அவன் இந்து
அதான் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, உன் பிள்ளைக்கு உன் குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு பலியிடு, அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறிடும், குடும்பம் மாறிடும், குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அவனை நம்ப வச்சு, இந்த குடும்பத்தில் குழந்தை பிறந்த உடனே அந்த தகப்பன் கூட்டிகிட்டு போய் சாக ஒப்பு கொடுக்க முன்னாடி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க அம்மாவுக்கு எப்படி செய்தி தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு சண்டை போட்டு அந்த குழந்தைய பிடுங்கி வெளியே தடுத்துச்சு. நாட்கள் கொஞ்ச நாள் போச்சு. அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே அந்த அம்மா வீட்டில் விட்டுட்டு அந்த அம்மா வெளியே ஒரு ஒரு வேலையாக போயிட்டு வரத்துக்குள்ள அவன் உள்ள தகப்பன் வந்து கல்லை தூக்கி போட்டு தள்ள சாவச்சிட்டான் அந்த குழந்தைய. இப்போ இப்படிப்பட்ட பரிகாரத்தை நீ உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன நினைச்சு தெரியுமா? கடைசியில் ஜெயிலில் தான் போய் உட்காந்துருக்கிறான். அவனுக்கு இதுதான் பரிகாரம் கிடைச்சது. அப்போ இன்றைக்கு மனிதர்கள் சொல்லுகிற பரிகாரங்களை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து போயிடாதீங்க. கிறிஸ்தவத்தில் அநேகர் இங்கே பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே போங்க, அங்கே போங்க, இதை செய்யுங்க. இல்லை இல்லை, ஒரு பரிகாரம் கிடையாது இயேசுவை விட உனக்கு. ஆமேன். வேறு எதனாலும் வாழ்க்கை மாற போகிறது கிடையாது. இயேசுவை நீ சார்ந்து கொள்ளாத பட்ச வரைக்கும், ஏன்னா உனக்காய் கிரயம் செலுத்தி கொடுத்து முடித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் உன் பரிகாரியா இருந்திருக்கிறார். அந்த பரிகாரி கிட்ட போவாத வரைக்கும் வாழ்க்கை மாறாது. நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கிட்ட போ, எப்படிப்பட்ட ஜெபிக்கிறவனிடத்துல போ, எப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட போ, ஆனா பரிகாரி கிட்ட போகாம உன் துன்பமான வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றம் வராது. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் நிலைமை ஆயிடுச்சு. அந்த ஊழியக்காரட்ட போனா நன்மை வந்துடும், இந்த ஊழியக்கார நன்மை வந்துடும். இல்ல, கர்த்தர் கரம் வைக்காம நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரட்ட போனால் நன்மை நடக்காது. அல்லேலூயா. தேவன் தன்னுடைய கரத்தை வைத்தா மட்டும்தான் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களுக்கு, போராட்டங்களுக்கு, கசப்புகளை மாற்றத்தக்க ஒரு மாறா, அந்த மதுரம் யாருன்னா இயேசு மட்டும்தான். ஆமென். அந்த மாறாவின் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்படிப்பட்ட வாழ்க்கையில என்ன பண்ணுங்க, ஒப்புக்கொடுங்க. ரூத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எப்படி கூப்பிடணுமா? ஆமா. அப்ப அவள் வாழ்க்கையில ஏன் இந்த வார்த்தையை அவ சொன்னா? அவள் வாழ்க்கையில இருந்த துன்பம், அவள் வாழ்க்கையில இருந்த வேதனை, அவள் வாழ்க்கையில எல்லாமே இழந்து போன ஒரு நிலைமை. கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, வாழ வழி இல்லை, எப்படி நடத்த போறோம்னு தெரியல. இப்படிப்பட்ட துன்பமான நேரம் வரும்பொழுது அவள் பண்ண தப்பு ஒரு பக்கம் இருந்துச்சு. இந்த கசப்பை இன்னைக்கு அநேகர் அவர்களாவே உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். இவள் தேவ சத்தத்துக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணாம அவ பெத்தலகமை விட்டு வெளியே போய் அவ தன்னுடைய வாழ்க்கையை தேவையில்லாத சூழ்நிலைகளுக்கு மாட்டி திருப்பி உள்ள வரும்பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்றா. ஆமென். இந்த கசப்பு அவளாலே வந்ததுக்கு ஒரு வழி வந்தது. ஆனாலும் அதை கர்த்தர் மாற்ற விரும்பினார். அல்லேலூயா. அப்போ சொல்றா, என்ன பண்ணாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறாள்னு கூப்பிடுங்க. ஏன்னா இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? கசப்பா இருக்கிறேன். ஆமென். நல்லா பேர் வைப்பாங்க ஜபராணின்னு, ஆனால் அந்த மூஞ்சிக்கு ஒரு ஜபம் கூட பண்ணாது. நான் இந்த ஜபராணி சொல்லல, ஏதோ பாவம் ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பில்ல. ஆமென். நான் சர்டிஃபிகேட் தரேன், நீ அங்கே போடுறேன். அல்லேலூயா. ஒரு சில பேரை சொல்றேன், பேர் மட்டும் வச்சுப்பாங்க, நல்ல கிறிஸ்துவ பேர் பைபிளில் தேடி தேடி எடுப்பாங்க, வச்சு இதோட சரி. அதையும் பார்க்க முடியாது, அவங்க அம்மா அப்பா சர்ச்சில் பார்க்க முடியாது. எதுக்கு பேர் வைக்கணும்னு தெரியாம பேர் வைக்கும், தேடும், தேடி எடுக்கும் பேரை. அந்த பேர் படி பிள்ளைய வளங்க. ஆமென். அந்த பேர் படி பிள்ளைய வளர்க்கல என்ன ஆக போகுது? இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க, தேடி தேடி பேர் வைப்பாங்க. நெட்டில் பாரு, இன்டர்நெட்டில் பாரு. எங்க நான் என்கிட்ட சொல்லுவேன், நான் பைபிளை பார்த்தேன் வைப்பேன், எதை சொன்னா சொல்லுங்க பைபிளுக்குன்னு. ஆமென் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம பேர் எது வேணா இருக்கலாம். ஆமென். ஆனால் நாம ஆண்டவர்கிட்ட இருக்கிறோமான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில் பாருங்க, மிகுந்த கசப்பான். யார்? நகோமி வாழ்க்கையில மிகுந்த கசப்பா இருக்கிறா. ஏன்? குடும்பத்தில் உறவுகள் இல்லை, அவ அடுத்த வாழ வழி தெரியல, என்ன பண்ண போறோம்னு தெரியல, எப்படி நடத்த போறோம் குடும்பத்தை. கணவன் இல்லை, நான் பெத்த 2 பிள்ளைங்க இல்லை, 2 மருமகளை விடவா இருக்கிறா. நான் இவளை நடத்துவேன், நான் என்ன பார்ப்பேனா, என் குடும்பத்தை பார்ப்பேனா, என்ன பண்ண போறேன். ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தருடைய அனுகிரகம் உள்ள வருது. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது மறுபடியும் எப்போ அவங்க தன் பெத்தலகேமுக்கு திரும்புறாங்களோ,
மறுபடியும் எப்போ அவங்க தன்னுடைய நாட்டை நோக்கி வராங்களோ அப்பொழுதுதான் கர்த்தரும் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியும். நீங்கள் கர்த்தரை விட்டு வெளியே போயிட்டு, தேவ உறவை விட்டு வெளியே போயிட்டு, உங்களை பாதுகாப்பு அடைக்கலத்தை விட்டு வெளியே போயிட்டு நீங்கள் ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பது நியாயமில்லாத இருக்கும். ஆமென். தேவ உறவிலே நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன் கசப்பான வாழ்க்கையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அப்ப நம்முடைய கசப்பான வாழ்க்கைகளை, ஆமென், அப்ப பாருங்க, கர்த்தர் வாழ்க்கையை கசப்போடு இல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். ஆரம்பத்தில் கசப்பு தான். ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், போராட்டத்தின் சூழ்நிலைகள், நெருக்கத்தின் வாழ்க்கையை அனுமதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் நாட்கள் போக போக நீ ஆண்டவரோடு நெருங்க 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 அந்த துன்பமான வாழ்க்கையிலிருந்து, அந்த கசப்பான வாழ்க்கையிலிருந்து ஒரு மதுரமானது நோக்கி போக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இங்க செய்தார். ஆமென். அவள் வாழ்க்கையை முடிந்தது என்று இல்லை, முடிந்து போன வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமா திருப்பி மாத்துறார். இல்லையா? முடிஞ்சு போச்சு, ஒன்னே இல்லை. அவ ஒருவேளை நெகட்டிவ் என்ன இருக்குன்னா, மருமகளை யாருக்குன்னா கட்டி வச்சுட்டு எங்கன்னா போய் செத்துடலாம் உழுந்து அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த ரூத் நிமித்தம் விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து, ஆண்டு நம்ம கூட இருக்கிறார், பார்ப்போம், வாழலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்து என்ன பண்ணுகிறார்? மறுபடியும் வாழ வைக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. எந்த நிலையிலுடைய வாழ்க்கை முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த நிலையிலும் வாழ்க்கை முடியாது. கர்த்தர் உன் ஜீவனை எடுக்கிற வரைக்கும் இந்த உலகத்திலும் வாழ்க்கை வாழும். ஆமென். அவர் இந்த உலகத்திலே உன்னை வாழ வைத்து தன் ராஜ்யத்துக்கு பயனுள்ளவனாய் மாற்ற விரும்பி கொண்டு வந்திருக்கிறார். உன்னை சாகடிப்பது கொண்டு வரல. நீ தேவ சத்தத்தை தெளிவாக கேட்டு நடக்க நீ எப்போ முன்னாடி வரியோ அப்பொழுது உன் கசப்பை, உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றி வாழ வைக்க தெய்வம். ஏனென்றால் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உன் துக்கத்தை கர்த்தர் மாற்ற முடியும். லாசரு செத்து 3 நாள் ஆகி எல்லாம் துக்கத்தில் இருக்கிறாங்க. மாரியாலும் மார்த்தாலும் கூட பிறந்த சொந்த பந்தம் எல்லாம் ஒரே துக்கம். ஆமென். இயேசு வந்து சிரிச்சாரா? நீ சாப்பிட்டு சிரிக்கிற கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஓரமாக போய் சிரிக்கலாம் கேட்க மாட்டான், அங்கேயே வந்து சிரிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு என்ன பண்றாரு அங்கே வந்து? அது என்ன அர்த்தம்? உன் உறவை கர்த்தர் கனம் பண்றான்னு அர்த்தம். உன்னுடைய அந்த வாழ்க்கை, அந்த சூழ்நிலை, அந்த துன்பத்தை கர்த்தர் கனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அந்த இடத்துல மாற்றத்தை வர இயேசு விரும்புகிறார்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு வந்து என்ன பண்றாரு? எப்பா அவனை எங்கே வச்சிங்க காட்டுங்க. ஆமென். இயேசு கூப்பிடுறார். அவனை எங்கே வச்சிங்க, வாங்க காட்டுங்க, போய் பார்க்கலாம். எதுக்கு? சோறை போட்டு படையில போட்டு வடை கிட போண்டா கிண்டா வச்சு கூட உட்காந்து சாப்பிட்டு வரதுக்கா? அப்படி என்ன பண்றீங்களா? தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க பாஸ்டர். தெரியும் யார் பண்றான்னு. இதெல்லாம் பரலோகம் போக நினைக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு. பரலோகம் போவீங்களா? கண்டிப்பா போக மாட்டேன். பணத்துக்கு போய் என்ன பண்ற? அது உள்ள இருக்குதான்னு தெரில. ஃபர்ஸ்ட் அது உள்ள கல்யாணம் ஈத்தின்னு போயிச்சான்னு தெரில. இல்லை அதுக்கு இல்லை இன்னொன்னுக்கு தான் தெரில. நீ அவனுக்கு போறியா வேற அவனுக்கு போறியான்னு தெரில. நீ போட்டு வந்த மறுநாள் வீட்டில் இருக்கும் ஆள் ஒன்று. அப்புறம் ஜாம் பண்ண, பாஸ்டர் ஒரு உருவம் கருப்பாக தெரிஞ்சுது பாஸ்டர். நீ கண்ணை திறந்து பாரு. முதல்ல கருப்பா இல்லை, அங்கே தான் நிற்கிது, வெள்ளையாத்தான். ஏன்? நீ போய் பூஜை போட்டு சாம்பிராணி ஏற்றுட்டு, இல்லை பாஸ்டர் நான் மெழுகுத்தான் ஏற்றினேன். இல்லையா? மெழுகுத்தான் ஏற்றினேன். அப்போ இப்படிப்பட்ட சடங்காச்சாரக்குள்ளே மாட்டாதீங்க. இது கர்த்தர் அருவருக்கிற காரியம். உன் பாவத்தை கூட சுலபமாக கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் இந்த அருவருப்பை கர்த்தர் மன்னிக்கவே மாட்டார். மாவனா உனக்கு அன்னைக்கு இருக்கிற தீபாவளின்றதான் உனக்கு அந்த அப்படிப்பட்ட ஆள்லாம் போராடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டெய்லி தீபாவளி தான், ஒரே போராட்டமாக இருக்கும். நீங்கள் அடிக்க அவர் அடிக்க, நீங்கள் வாங்க அவர் அடிக்க, நீங்கள் அடிக்க அவர் வாங்க, நீங்கள் அடிக்க அவர் வாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆமென். புரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். இப்போ பாருங்க, அவ்வளவு கசப்பான வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு அநேக கசப்புகளை நாமளே ஏற்படுத்திக்கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் நம்ம குடும்பத்தை பற்றிலாம் பார்த்துருக்கோம். நம்முடைய குடும்பம் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அந்த குடும்பத்துக்குள்ளே வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டியது நம்முடைய ரொம்ப முக்கியமான பொறுப்பு. கசப்புகளை
உங்கள் வாழ்க்கைகளே நீங்களே என்ன பண்ணாதீங்க, விதைத்துக்குள்ள இடம் கொடுக்காதீங்க. வருஷத்தில் கத்தர் அனுமதிக்கு நேரத்தில் அங்கேயே ஹோல்ட் பண்ணாதான் கத்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அது அந்த நேரத்தில் சீக்கிரம் நடக்கும். இப்போ பெத்தலகேமை விட்டு வெளியே போனதுனால அநேகத்தை அனுபவிச்சு பாடுபட்டு துன்பப்பட்டு கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து வந்து உள்ள நிற்கிறான். இன்னைக்கு அனுமதி தான் அநேகர் ஒரு சில இடத்துல விட்டுட்டு போறது என்ன நடக்கும் தெரியுமா? இழப்பு நிமித்தம் தான் உள்ள வருவாங்க கடைசியா. அல்லேலூயா. அப்படி இருக்காதீங்க. கத்தர் உங்கள் துன்பத்தை மாற்ற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கத்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆமென். கத்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ அந்த சந்ததியை கத்தர் என்ன பண்ணார்? தழைக்க செய்தார். நகோமியுடைய கலிப்பு அந்த கடைசி அதிகாரத்தில் வருது இல்லையா? கடைசி அதிகாரத்தில் 14, 15 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆமென். அல்லேலூயா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். இப்போ பாருங்க, முடிய போற ஒரு வாழ்க்கையை கத்தர் துவக்கத்தில் கொண்டு வரார். ஏன்? சரி, திருப்பி நீ வந்துட்டதுனால உன்னை ஹோல்ட் பண்ணி நிற்க வச்சு விதவையா அனாதையா கைவிடப்பட்டு இருந்தவள கத்தர் மறுபடியும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து மறுபடியும் தூக்கி எடுத்து தன் பிள்ளையாக ஆண்டவர் போவாசனுடைய பிள்ளையை அவன் கையில் கத்தர் கொடுக்கிறார். ஆமென். ஓபேத்து அங்க வரான். அல்லேலூயா. இயேசுனுடைய வம்ச வரலாறு இங்கிருந்து ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு இங்கிருந்து ஆரம்பிக்குது. கத்தர் ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட துன்பமான நிலைமைகளை மாற்றி அமைப்பதற்கு உன்னுடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ பாருங்க, அது திருப்பி அந்த யாத்திராகம திருப்புங்க. 15 அதிகாரத்துக்கு திருப்பி வாங்க. 27க்கு போங்க. ஆ ஆ ஆ ஆ ம் கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்க போறதை குறித்த ஒரு தரிசனம் இல்லாம ஒரு வாஞ்சை இல்லாம ஒரு நோக்கம் இல்லாம முறுமுறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நேரத்தில் கசப்பு தான் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து 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 தான் அந்த கசப்பை என்ன பண்ண வேண்டியதா சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனா கத்தர் பாருங்க, கசப்புக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை வச்சிருக்கிறார். என்னவா? 12 நீரூற்றுகள், 70 பேரீச்ச மரங்கள், தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஆமென். அப்போ ஒரு சில துன்பமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வருவதான நோக்கம் அடுத்த கட்டத்தை நீ முன்னேறணும். ஆமென். அடுத்த இலக்கை நோக்கி முன்னாடி போகணும். அடுத்தது கத்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு அந்த வழியை கத்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முறுமுறுத்தீங்கன்னா அங்கேயே நின்றுடுவீங்க. இஸ்ரவேல் ஜனம் முறுமுறுத்து தான் அங்கேயே நின்னுச்சு. அல்லேலூயா. அநேக முறுமுறுப்புகள் ஜபம் நடக்க 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 ஒரு சில பூதெல்லாம் புக்கு புக்குன்னு கிளம்புது. எப்போ 40 நாள் ஜபத்தில் உட்காந்தோமோ பூதம் மும்முன்னு கிளம்புது. இங்கிருந்து தான் கிளம்புது, வாலிப வயதும் கிளம்புது, ஆண்லேருந்து கிளம்புது, பெண்கள்கிட்டையும் கிளம்புது. வருத்தம். பூதம் வந்தா தான் எல்லாத்தையும் அடக்க முடியும். நம்ம நினைப்போம், என்ன ஜபத்தில் உட்காந்து அப்படி? ஆமா, நினைச்சேன் ஜபத்தில் வந்தால் தான் வெளியே வர எல்லாம். இன்னி வரைக்கும் மறைஞ்சிருச்சு பார், வெளியே வருது ஒன்று ஒன்றா. அது எந்த பூதமாக இருந்தாலும் பார்த்துரும். ஆமென். அல்லேலூயா. என்னப்பா சொல்றீங்க? பார்த்துடலாமா? எப்படிப்பட்ட பூதமாக இருந்தாலும் என்ன பண்ணிடலாம்? ஓட்டல எல்லாம் ஓடி போயிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ ஒரு காரியத்தை நோக்கி கர்த்தர் கொண்டு போறதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் ஒரு மாற்றத்தை நேராக நடத்துகிறதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்போ ஒரு சில மாற்றத்து நேராக போகணும்னா ஆமென், நாங்க தான் ஆரம்பிச்சோன்னு பார்த்தா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக அப்படிதான் போகுது. நாங்க தான் கொஞ்சம் எல்லாத்தையுமே உறுதியாக பிடிக்கணும், என்னாலும் பரவாயில்லன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக தான் நிற்கிது தரிசனத்தில் வந்து. அப்போ ஒரே நேர்கோட்டில் போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஏன் தெரியுமா? அந்த துன்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீரூற்று சண்டையில் போய் நிற்கணும், பேரிச்ச மரத்தில் போய் நிற்கணும். ஆமென். இந்த துன்பத்தை பார்த்து வெளியே போயிட்டீங்கன்னா வரப்போற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனத்தை தட்டி 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 பின்னாடி தீன் பண்ண நோக்கம் என்னடே? கானானை வச்சிருக்கிறேன், கானானை வச்சிருக்கிறேன், உனக்கு கானானை வச்சிருக்கிறேன். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஆனா முறுமுறுப்பு முறுமுறுப்பு முறுமுறுப்பு. என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க? ஆமென். என்ன காடையை கொடுத்த வாயில துண்டானா மூக்கு வரைக்கும் துண்டுற? என்ன ஒரு நாள் எத்து வைனா 2 நாள் சேர்த்து எத்து வைக்கிற? சொன்னதை செய்யா. ஆண்டவர் அவங்களை திட்டின நோக்கம் என்ன?
நைட்டு விழும், எடுத்து வை, ஒரு நாள் சாப்பிடு, விட்டுட்டு கம்முன்னு போ. ஆனால் வாரி மொத்தமாத்திக்கு பாக்கெட்டில் போட்டுக்கிறது. நாளைக்கு என்ன பண்ணுறது? காலையில் ஏந்து பார்த்தா அதெல்லாம் நாத்தமாக இருந்துதான். ஆமென். அப்போ நமக்கு தேவையான திட்டங்களை தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதன்படி போய்கிட்டே இருந்தால் சரியா போகலாம். அப்போ காடை கேட்டால் காடை கொடுத்தாரு. ஆமென். காடை இன்னைக்கு காடை கிடைக்க மாட்டுது. ஆனால் அன்னைக்கு கிடைச்சது. கீழ்காத்து அனுப்புனா எல்லா காடையும் வந்து வனாந்தத்தில் வந்துருச்சான். தேவையானது ஏடுறானா நம்மளுக்கு எப்பயுமே அதுதான் ஆசை. சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் நாளைக்கு அப்படின்னு. கர்த்தர் நாசம் பண்ணிட்டார். ஒன்று அவன் ஒருத்த வாயில தந்து மூக்கில் வெளியே வந்துச்சான். ஆமென். அப்போ நமக்கு தேவையானதை கர்த்தர் நம்ம கொடுத்து நடத்துவார். எந்த விதத்திலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய கசப்பை மாற பண்ணுகிற தேவனுடைய கருத்தில் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த நோக்கத்துக்கு அப்புறம் தான் அந்த துன்பத்தை பார்த்து திருப்பி அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வரார். எங்க கொண்டு போறாரு? நீரூற்று இடத்துல. ஏன்னா வேதம் சொல்லுது இல்லையா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், தாழ்ச்சியடை அவர் என்னை எங்க விடுறாராம்? ஏன் ஓடுற தண்ணில் இல்லை, அச்சின்னு போயிடுவேன். எனக்கு ஓடுற தண்ணில் தான் குடிக்கிறதுக்கு எல்லாம் ஆசைப்படுது, அச்சின்னு போறதுக்கு. அமர்ந்த தண்ணில் விட்டாதான் அது பக்குவத்தை குடிக்கும். எங்க மேய்க்கணுமோ அங்க மேய்ப்பாரு. எங்க தண்ணி காட்டணுமோ, நீ காட்டினா அவர் தண்ணி காட்டுவாரு. உனக்கு தான் தண்ணி காட்ட தெரியுமா? அவர் காட்டுவார் தண்ணி. அல்லேலூயா. நம்ம நினைச்சு நம்ம தான் தண்ணி காட்ட தெரியும்னா, அவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவர் தண்ணியும் காட்டுவார், சுத்தத்துல கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஆமென். அப்போ அவர் நம்முடைய மேய்ப்பன். அவர் எங்க கொண்டு போய் வைக்கணும்னு அவருக்கு தெரியும். எந்த இடத்துல மேய்க்கணும்னு அவருக்கு தெரியும். எந்த இடத்துல போஷிக்கணும்னு அவருக்கு தெரியும். எந்த மேய்ச்சல், ஆமென், எந்த புல்லு மேய்க்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த இடத்துல மேய்ஞ்சாதான் நீ நல்லா இருப்ப. ஆமென். அப்ப மேய்ச்சல் இன்னைக்கு அதிகமா இருக்குது. எல்லா மேய்ச்சலும் நல்லது கிடையாது. அல்லேலூயா. எல்லா மேய்ச்சலும் நல்லது கிடையாது. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா மேய்ச்சல் அதிகமாயிடுச்சு. போன்ல மேய்ச்சல், யூடியூப்ல மேய்ச்சல், ஆமென், டிவியில மேய்ச்சல். எவன் என்ன சொன்னாலும் மேய வேண்டித்தான். நீங்க அப்படி மேய்ஞ்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. ஆமென். அதான் அப்பவே சொல்லுவேன், உனக்கு இங்க 3 பிரசங்கம் வருது. அந்த 3 பிரசங்கத்தை நீ மேயறியா உட்காந்து? முதல்ல வெள்ளிக்கிழமை வருது, சனிக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த 40 நாள் பிரசங்கம் வருது. 40 நாள் மேயறியா? இதே மேய மாட்டேன். அவர் என்ன சொன்னார் டிவியில? அப்போ கடைசிக்கு இந்த மேய்ச்சல்ல பங்கு ஒன்று கிடைக்காது. இங்க மேய்ச்சல்ல கொண்டு ஆசீர்வாதத்தை கொண்டு போறாரு பாரு, அந்த ஆசீர்வாத மேய்ச்சல் வந்து நிற்க மாட்டேன். இன்னைக்கு அநேகர் நோக்கம் அப்படிதான் இருக்குது. அவர் என்ன சொல்லுவார், அந்த பாஸ் என்ன சொல்லுவார், இந்த பாஸ் என்ன சொல்லுவார். கடைசி வரைக்கும் உன் பாஸ் என்ன சொன்னா உனக்கு தெரியாது. என்ன கேட்டோம், அந்த பாஸ் அப்படி சொன்னார் பாஸ்டர், அவரே போய் கேட்டுக்க தான் சொல்லணும். ஆமென். இல்லையா? இன்னைக்கு பௌர்ணமிக்கு ஒரு பாஸ்டர், அமாவாசைக்கு ஒரு பாஸ்டர், இல்லையா? அப்புறம் வேற எதுக்கு பார்க்க போறாங்க? புரியல? சூனிய கட்டு உடைக்க ஒரு பாஸ்டர். நாங்கள் தேவைப்படும் நாங்கள் கூப்பிட்டு வருவோம். எதை உடைக்கணும் எங்களுக்கு தெரியும், எதை எப்போ உடைச்சா சரியா இருக்கணும். ஆமென். அப்புறம் தரிசனத்துக்கு ஒரு பாஸ்டர், சொப்பனத்துக்கு ஒரு பாஸ்டர். ஆமென். இந்த பாஸ்டர் எதுக்கு? வியாதி வந்த பாஸ்டர் வந்துருங்க பாஸ்டர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாங்க. பாருங்க, இந்த பலவித போதனால அலைப்புண்டு தெரியாதீங்க, கடைசியில் எல்லாம் வெளியே வந்துடும். இன்னைக்கு எல்லாம் பலவித போதையில அலைப்புண்டு தெரியுறாங்க. அல்லேலூயா. அது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் வைச்ச மேய்ச்சல்ல அடங்கி அந்த மேய்ச்சல்ல போ. அந்த மேய்ச்சல்ல உனக்கு நல்ல மேய்ச்சல்ல கர்த்தர் கொடுக்கிறார். எங்க நிக்கணுமோ அங்க நிக்க வைக்கிறார். எப்போ தண்ணி கொடுக்கணுமோ அப்போ தண்ணி கொடுப்பார். எப்போ செரிக்க வைக்கணுமோ அப்போ செரிக்க வைப்பார். ஆமென். எப்போ போஷிப்பு கொடுக்கணுமோ அப்போ போஷிப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவள் துன்பத்திலிருந்து ஒரு விடுதலை அடைவதற்கு, ஆமென், அந்த மாறாவை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருந்தார். ஏன்? அவரே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப பாருங்க, வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8:32 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. உன் பாவத்துக்கு பரிகாரி இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. உன் பாவத்தை மன்னிக்க வல்ல தெய்வம் இயேசு ஒருவர் தான். தம் சொந்த குமாரன் என்றும் பாராமல், அல்லேலூயா, சொந்த குமாரன் என்றும் பாராமல் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். அப்ப பாருங்க,
வேதம் சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு எனக்காய் மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் மாறுவதற்கு ஒரே வழி இயேசு சுமந்த சிலுவை மட்டும்தான். ஆமென். அந்த வேதம் சொல்ற சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் நியாயப்பிரமாணத்தை சாபத்தை நீங்களாக்கி நம்மை விடுவித்தார். ஆமென். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட ஒரே வழி இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. நேற்று ஒரு அம்மாவை சந்திச்சோம் இங்க. அது கரெக்டாக அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், இப்போ எங்கே எப்படின்னாலும் கீழே எங்கே போகிறீங்க கேட்டால், நான் சபைக்கெல்லாம் போக மாட்டேன் பாஸ்டர், நானே பாடிப்பேன், நானே ஆராதிச்சுப்பேன், நான் கேட்டிருப்பேன். சரி போ பேசு. இன்னொன்று சொல்லிச்சு, நான் எப்படிப்பட்ட ஆவின்னு உங்களுக்கு தெரியும்ச்சு. தெரியும். பேசும்போது அந்த ஃபேஸ் ரீடிங் தெரியுது இல்லை, நான் சொல்றது புரியுது இல்லை பாஸ்டர் அப்படின்னு திருப்பி கேட்டுச்சு. புரியுதுமா அப்படின்னு. பேசுங்க, என்ன பேச விட்டு பார்க்கணும். என்ன பேசுங்க என்ன பேசுங்கண்ணா. எனக்கு சபைலாம் நான் போக மாட்டேன் பாஸ்டர், எனக்கு எங்கன்னா ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா மட்டும் போவேன், அங்கே என்னை பேச கூப்பிட்டா போவேன். எப்படிப்பட்ட ஆள்லாம் வந்து மாற்றுறது, நமக்குன்னே வருவாங்க பொழுது. நான் சொன்னேன், ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும் வாங்கண்ணே, ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை நம்ம தாங்க முடியல, ஃப்ரீயாக இருந்தா வா, இல்லை வராது. ஆமென். எப்படிப்பட்ட பாருங்க, அவங்களுக்கு பிடிக்காதான், எங்களுக்கு பாஸ்ட்லாம் பிடிக்காதுங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்க காரியத்தை செய்வாங்க, என் காரியத்தை வந்து நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க எதுவுமே. நீ நல்லா சொன்னதை கேட்டிருப்பாங்களே, நீ சபைக்கு அடங்காதாலும் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் உங்கள்கிட்ட எப்படி பேசுவாங்க இல்லையா? ஐயோ, கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. இப்போ பாருங்க, எப்படிப்பட்ட பிசாசு வஞ்சனை எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட பலவித போதனைகளில் அநேகர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஒரு பாஸ்டமா ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இது ஏன் சொல்லணும்னா, இதெல்லாம் நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, எப்படிப்பட்ட உபதேசத்தில் இருக்கிறீங்க, அதெல்லாம் எக்ஸாமினேஷனுக்கு சொல்கிறேன். ஒரு அம்மா சொல்லுது, சர்ச்சுக்கெல்லாம் போல, எங்கள் பிள்ளை என் பையன் எந்த சர்ச்சுக்கு போனாலும் அந்த பாஸ்டர் பற்றியே பேசுகிறான், பாஸ்டருக்கு எவ்வளோ காணிக்க வரும், அந்த பாஸ்டருக்கு எவ்வளோ காணிக்க வரும், இது எப்படி அங்கே போச்சு, எப்படி போச்சு சொல்லுங்க. அம்மா அப்பா உட்காந்து அவருக்குன்னா அவருக்கு வரும் எல்லாம், நீ பேசுவதான் இது பேசுது. இப்போ நீ என்னத்தான் அங்கே இருக்க, ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. வளர்ந்து வர பிள்ளை, வாலிப பிள்ளை வாழ்க்கையில் எப்படி ஆயிடுச்சு. இப்போ அவன் சொல்ல, எந்த சர்ச்சுக்கு போனாலும் பாஸ்டர் அங்கே வர காணிக்கை பற்றி தான் பாஸ்டர் அவன் பேசுகிறான், அந்த பாஸ்டருக்கு என்ன அவங்களுக்கு ஏன் போடுறீங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வராமையா போயிடும். அப்போ எப்படிப்பட்ட உள்ள விதைக்குது பாருங்க. இன்னைக்கு தவறான காரியத்துக்குள்ள ரொம்ப ஈடுபாடுகளை நம்ம கொள்ளக்கூடாது. யாருக்கிட்ட பேசுகிறோம், யாருக்கிட்ட பழகுறோம், யாருக்கிட்ட உறவாடுறோம், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உன்னோட முடியாது, உன் சந்ததி பாதிக்கப்படும். நீ ஆடாத ஆட்டம் ஆடிட்டு போயிடுவேன், உன் புள்ள பாடாத பாட்டு என்ன ரோடோட பாடும். அதான் நீ நடக்குது. அதனால அதான் பலமுத போதனையில் அலப்புண்டு தெரியாதீங்கன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆமென். ஏன்னா கடைசியில் நம்முடைய ஜீவியத்தை அது கெடுத்துரும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப இயேசு அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்ட நோக்கம் என்ன? உங்களுக்காய் எனக்காய் அவர் பாவங்களை சுமந்தார். அதான் வேதம் சொல்லுது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம தேவ பலனுக்கு உண்டானவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்க மனதில்லாம தெரியாதீங்க. அல்லேலூயா. சிலுவையினால தான் நம்ம மீண்டிருக்கிறோம். சிலுவை இல்லைன்னா, சிலுவை நமக்கு வந்து ஒரு காட்சி பொருள் இல்லை, ஆனா அது நிமித்தம் தான் நம்மளுக்கு விடுதலை வந்தது. சிலுவை நமக்கு என்ன இல்லை, இங்க வச்சிருக்கிறதுனால இது ஒரு ஸ்டாச்சு கிடையாது. ஆமென். இதுக்கு மேல என்ன இருக்குது? ஆமா, அல்லேலூயா. சிலுவை கழுத்துல போட்டா you are not a Christian. ஆமென். இல்லையா? எதுன்னு பார்த்தா எல்லாம் அந்த கல்ச்சரோடு நம்ம ரொம்ப இணைஞ்சி பயனாற்றுவது நமக்கும் அது ஆபத்தை உண்டாக்கிடும். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரே ஒரு கல்ச்சர் தான், சிலுவை மரணம் தான். சிலுவை நிமித்தம் தான் இன்னைக்கு நாம பாவத்துக்கு நீங்களாகி மீட்டிருக்கிறோம். அல்லேலூயா. சிலுவை மரணம் ஒன்று மட்டும்தான் இன்னைக்கு நம்மள இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னைக்கு நாம மண்டைய போட்டிருக்க வேண்டிய ஆளெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? என்ன உண்மைதான்.
அவர் அங்க ஏறலைன்னா நான் என்னைக்கு பூமியில் இறங்கிட்டு இருப்பேன். அல்லேலூயா. இயேசு சிலுவை ஏறினதுனால தான் நீங்களும் நானும் ஜீவனோடு கூட தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களை எல்லாவற்றையும் ஆமென், இந்த மரணத்திலிருந்து உங்களை கர்த்தர் பாவத்துக்கும் சாபத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மீறுதலுக்கும் அசுத்தத்துக்கும் அநியாயத்துக்கும் எல்லா பொல்லாத அசுத்தத்துக்கும் என்ன பண்ணுங்க ஆண்டவர் மீட்டெடுத்து இருக்கிறார். ஆமென். அப்போ பாவத்துக்கு பரிகாரம் யார் தான்? இயேசு ஒருவர் தான். ஆமென். உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கொடுத்த ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் பாடுபட்டார், அவர் தான் நொறுக்கப்பட்டார், அவர் தான் அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணினார். ஆமென். அவர் தான் அடிக்கப்படுகிற ஆடை போல வாய் திறவாமல் இருந்தார். ஆமென். ஏன்? என் பிள்ளை வாழணும். ஆமென். என் பிள்ளை வாழணும். உன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து. ஆமென். உன் பாவத்தை போக்க அவர் தன் ஜீவன் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார், உன்னை தன் சொந்த ஜனமாய் சேர்த்துக் கொள்வதற்கு. ஆமென். அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அது ரொம்ப எங்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருந்தது. வாசிங்க, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஜெபம் பண்ணுவோம், பந்திக்கு கடந்து. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே என்னுடையவர்களாக இருப்பார்கள். ஆ ஆ ஆ ஆ ஆமென். சம்பத்தை சேர்க்கும் நாள், கடைசி வருகை நாளிலே அவர் சேர்க்கும் பொழுது நீங்கள் அவருடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்த தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் என்ன பண்ணுவேன்? நான் அவன் மேல கருணையா இருப்பேன். அந்த கருணைக்கு அடையாளம் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது. அல்லேலூயா. அந்த சிலுவையின் அடையாளம் தான் இயேசு உனக்காய் ரத்த சிந்தி போராடி சிலுவை தொங்கி ஆமென் தன் ஜீவனை ஒவ்வொரு பிள்ளைக்கு, கிறிஸ்தவனுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு ரத்த சிந்தினார். அல்லேலூயா. இந்த பகுதியில் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு ரத்த சிந்தி இருக்கிறார். அப்போ நாம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம். நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. அப்போ உள்ள வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதை ஏற்றுக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஏற்றுக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உன் வியாதிக்கும் பரிகாரம் இயேசு ஒருவர் தான். ஆமென். ஏன்னா 12 வருஷமா போராடுறா, சற்றே ஆகிலும் சுகம் கிடைக்கல. ஆமென். எப்படி கிடைக்கலையா? சற்றே ஆகிலும். ஒரு வாரம் ரிலீஃப் ஆகி அடுத்த வாரம் வந்தா பரவாயில்ல, சற்றே ஆகிலும் சுகம் கிடைக்கல. தன்னுடைய எல்லா சொத்து பத்து செல்வத்தை எல்லாம் செலவழித்து ஆமென். ஏன்னா எல்லா வியாதிகளுக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, நிபுணர்கள் இருக்கிறார்கள். எதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு இருக்க ஒரே நிபுணர் இயேசு தான். ஆமென். எந்த நிபுணரால கண்டுபிடிக்காத ஒன்றெல்லாம் இருக்குது. ஏன்னே தெரிலங்க அப்படின்றாங்க. எம்ஆர்ஐ எத்தாச்சு, சிடி எத்தாச்சு, வேற என்ன இருக்குது? வேற என்ன ஸ்கேன் இருக்குது? அதான் எம்ஆர்ஐ சிடி, அதான் மெயின் இல்லையா? எல்லாம் எத்தாச்சு, ஒன்றும் தெரிய மாட்டேது, தெரியாது. ஏன்னா நீ போக இடத்துக்கு ஒன்றும் போல. ஆமென். எங்க பிரச்சனை தெரில பாஸ்டர், தெரியாது. ஏன்? எங்க போகணுமோ அங்க போல. சிடிலையும் தெரியாது, எம்ஆர்ஐலையும் தெரியாது. எக்ஸ்ரே தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் சிடி, அதுக்கப்புறம் தான் எம்ஆர்ஐ. ஆமென். அப்போ ஒரு சில நேரத்தில் நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா தெரிய வேண்டியது தெரியல. எங்க போய் நிற்கணுமோ அங்கே நிற்கல, எங்க போறானுமோ அங்கே போறான்ல, எங்க உட்காரணுமோ அங்கே உட்காரல. ஹாஸ்பிட்டல் வாசலில் 3 மணி நேரம் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு உட்காந்தியே, அந்த 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்தியா? அப்படி உட்காந்து பாரு, தெரியும் என்னன்னு. ஏன்னா உன் வியாதிக்கு பரிகாரி இயேசு. அவன் 12 வருஷமா போராடி இயேசு குறித்து கேள்விப்பட்டு போய் தொட்ட உடனே என்று இயேசு சொல்றாரு, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது. இத்தனை வருஷம் போறாரு, ஏன் வல்லம் ஒன்றும் புறப்படல? ஏன் புறப்படல? இன்னும் மெடிக்கல்லையே நம்பாத. நமக்கு மருந்து மாத்திரை தேவைதான், ஆனா அதை மட்டும் 100க்கு 100 நம்பிட்டா அப்படின்னா உங்க கதி அதோ கதி தான். அல்லேலூயா. நமக்கு மருத்துவர்கள் தேவை, வைத்தியருக்கு தான் பிணியாளி ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா நம்பிக்கை கிறிஸ்து, நம்பிக்கை இயேசு. அவரை தான் நம்பணும் உறுதியா. அவரை எல்லாமே இந்த சரீரத்தில் நரம்பு எங்க ஓடுதுன்னு தெரியாது, எங்க எலும்பு போகுதுன்னு தெரியாது. ஆமென். எந்த இடத்துல எங்க டெஸ்ட் வைப்பாருன்னு தெரியாது. டெஸ்ட் ஊசி போடுவாங்க முன்னாடி, ஞாபகம் இருக்குதா? போட்ட உடனே புஃப்னு வீங்கிடும். அவரும் டெஸ்ட் ஊசி போடுவாரு, எங்க வீங்குதுன்னு பார்ப்பாரு, அங்க பிடிப்பாரு. தான் உண்மை. நம்ம வியாதிக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து. ஆமென். ஏன்னா சிலுவை மரணத்திலே வேதம் சொல்லுது, ஒரு தழும்புகளால் நாம், தழும்புகளால் தான் குணமாக முடியும், மருந்து மாத்திரை குணமாக முடியாது. அது ஒரு எமர்ஜென்சி பிரிகாஷன், அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். ஆனா இயேசு தான் நிரந்தரமான சொல்யூஷன். அல்லேலூயா. இயேசு தான் என் வியாதியை போர்க்கிற முழுவதுமான பரிகாரி. அல்லேலூயா.
ஆண்டவர் நாம மகிமைப்படாத வியாதியில போராடுற யாரா இருந்தாலும் சரி, உன் பரிகாரி கிட்ட போ. உன் வியாதிக்கு பரிகாரி யாரு? இயேசு ஒருவர் மட்டும்தான். கண்ண மூடி ஜெபம் பண்ணுவோமா?